அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை காணொளிகளாக வந்து சேரும். இலங்கை நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற அமர்வுகள் பரபரப்பாக இடம்பெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டு வருகிறது. இலங்கையினுடைய நாடாளுமன்றம் தற்போது ஒரு கேலிக்குரியதாக மாற இருக்கிறது. இலங்கையினுடைய நாடாளுமன்ற சபை அமர்வுகள் அவ்வப்போது ஒரு கேலிக்குரியதாகவும் நகைச்சுவைக்குரியதாகவும் மாறி வருகிறது. மிக உதாரணமாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த சபையை குழப்புவதாகவும் சபையில் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பாவித்து எதிர்த்தரப்பினரை மிக கடுமையாக குற்றம் சாட்டி வருவதாகவும் சர்ச்சை கருத்து எழுப்பப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் அர்ச்சனாவிற்கு நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அர்ச்சனாவுடைய நாடாளுமன்ற உரையை காணொலி செய்வதற்கு ஒளிப்பதிவு செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு தடை நீக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சபாநாயகரிடம் ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சபாநாயகர் அதிரடியான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். சபை அமர்வில் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பாவிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சர்ச்சை கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அந்த 323 கொள்கலன்களும் அதாவது பரிசோதனையின்றி துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பாக சர்ச்சை கருத்தை நேற்றைய தினமும் வெளிப்படுத்த இருக்கிறார். கடந்த கால சபை அமர்வில் அரசாங்கத்தினால் துறைமுகத்தில் இருந்த கொள்கலன்கள் அதாவது 323 கொள்கலன்களும் சோதனையின்றி விடுவிக்கப்பட்டிருப்பதான ஒரு சர்ச்சை ஒன்று கடந்த கால சபை அமர்வில் எழுந்திருந்தது. நாட்டு மக்களிடத்தில் பெரும் பரபரப்பை அதை ஏற்படுத்தி இருந்தது. என்று சொன்னால் அந்த கொள்கலன் விடுவிக்கப்பட்டிருந்த கால பகுதியில் தான் அதிகளவான துப்பாக்கி சூட்டுகள் இடம்பெற்றிருந்தன. அதன் பிற்பாடான கால பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருள் அடங்கிய அந்த கொள்கலன்களும் சிஐடியால் மீட்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த கொள்கலன்தான் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தனர். நேற்றைய நாடாளுமன்றத்திலும் இந்த கொள்கலன் தொடர்பான விவாதம் சூடுபிடித்திருக்கிறது. அர்ச்சனா ராமநாதன் உறுதியாக தெரிவித்திருக்கிறார், என்னை சிஐடிக்கு அழையுங்கள், இல்லாட்டால் இன்டர்போலுக்கு அழையுங்கள். பிமல் ரட்நாயக் அமைச்சராக இருந்தபோது துறைமுகத்தில் இருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களிலும் ஆயுதங்கள் தான் இருந்தது என்பதனை நான் உறுதியாக கூற முடியும். என்னை இன்டர்போலுக்கு அழையுங்கள், நான் கூறுகிறேன், ஆதாரத்தை தருகிறேன். என்னை சிஐடிக்கு அழையுங்கள், நான் ஆதாரத்தை தருகிறேன் என்று மிக அணித்தரமாக நேற்றைய தினமும் கூறியிருக்கிறார். இது தென்னிலங்கை ஊடகங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அர்ச்சுனா ராமநாதனை ஏன் சிஐடிக்கு அழைக்கவில்லை, அவரிடம் விசாரியுங்கள், அந்த 323 கொள்கலன்களிலும் ஆயுதம் இருந்ததற்கான ஆதாரங்களை கேளுங்கள் என்று பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் அர்ச்சுனா ராமநாதன் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டார் என்பது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் மிகச் சுருக்கமாக பார்ப்போம். பரிசோதனையின்றி சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக தான் பொறுப்புடன் குறிப்பிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சமிந்த விஜயஸ்ரீ உரையாற்றும் போது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் அர்ச்சனாவின் கொள்கலன் என குறிப்பிட்டதாக ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி உரையாற்றும் போது அதற்கு பதிலளிக்கும் வகையில் அர்ச்சனா இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது, நான் ஐரோப்பாவுக்கு ஒரு மாதம் சுற்றுலா சென்றிருந்த போது அங்கு எனக்கு அதிமுக்கியமான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக தெரிய வருகிறது. அதனால் பொறுப்புடன் நான் கூறுகிறேன், அதில் ஆயுதங்களே இருந்தன. என்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அல்லது இன்டர்போலுக்காவது அழைத்து கேளுங்கள். நான் சொல்கிறேன், இந்த கொள்கலன்கள் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அமைச்சராக இருந்த போது விடுவிக்கப்பட்டிருந்தன. அது தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிடுங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த இந்த கருத்து மீண்டும் இலங்கை அரசியல் பரப்பில் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்த இருக்கிறது. 323 கொள்கலன்களிலும் ஆயுதங்கள் தான் இருந்தன என்பது அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஏன் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அரசாங்கத்திற்கும் இந்த விடயத்தில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பரிசோதனையின்றி தான் இந்த 323 கொள்கலன்களும் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் கூறுவதில் ஒருவேளை உண்மையை இருக்கலாம் என்றும் நாட்டு மக்கள் அதிகளவானோர் நம்பி வருகிறார்கள், அரசியல்வாதிகளும் நம்பி வருகிறார்கள். இது தொடர்பான விசாரணை அறிக்கையை அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 323 கொள்கலன்களில் ஆயுதம் இருந்ததற்கான
இதற்கான ஆதாரங்களை அர்ச்சுனா ராமநாதன் எங்கே எப்போது முன்வைப்பார் என்ற